ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிற்றும் விழி சுடரே நாடகத்திலிருந்து ஒரு சின்ன பார்வைக்கு. வெற்றி அவங்க பொண்ணு சுடர் தீபாவளி கொண்டாட ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் தீபாவளியே இல்லாமல் அது மாதிரி வீட்டில் ஒரு தீபாவளி ஏற்பாடு பண்ணுறாரு. அதனால் எல்லாரும் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க தீபாவளி. சுறுசுறாவத்தி மத்தாப்பு எல்லாம் தியா தருண் கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அழகாக கொளுத்தி நல்லா பட்டாசு கொளுத்துறாங்க. ஆனால் சுடர்கிட்ட கொடுக்கும்போது சுடர் மட்டும் பயப்படுறாங்க. சுடர் வாடா செல்லம், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுடா, வாடா, தீபாவளினாவே பட்டாசு தான் மெயின், புடி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து மத்தாப்பு சுற்றும் போது சுடர் பயந்துக்கிட்டு ஐயோ எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டான்னு கீழே போட்டுட்டு ஓடி போய் அம்முவை கட்டி பிடிச்சிட்டு அம்மு எனக்கு பயமாக இருக்கு, அம்மு அம்மு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே சுடர் பயமாக இருக்குன்னு பயப்படவோ அம்மு இது அவங்க அம்மா இல்லை சுடர் பயப்படாத, நீ போ பட்டாசு கொளுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அனுப்புகிறாங்க. திரும்பவும் அழகாக பட்டாசு வெடித்து சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடும் போது அபியோட அண்ணன் அப்படியே வெற்றியும் அபியும் கல்யாணம் ஆகி இங்கே முதல்ல தலை தீபாவளி கொண்டாடின ஞாபகம் அவருக்கு வருது. ஞாபகம் வந்ததும் தங்கச்சி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்குன்னு டக்குன்னு அப்புறமா தெளிஞ்சு அந்த நினப்புலேருந்து தெளிஞ்சு பாப்பா அப்பா எங்கள் கூட சேர்ந்து பட்டாசு வெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் கூப்பிடுறாங்க. உடனே வெற்றி போயிட்டு அவங்க மச்சான் கையை பிடிச்சி வாங்க பட்டாசு கொளுத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பட்டாசு எடுத்து கொடுக்குறாருங்க. அப்போது எல்லாம் மகிழ்ச்சியாக மத்தாப்பு வான வேடிக்கை எல்லாம் வெடிக்கும்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஆட்டோ பாம் வெடிக்கும்போது டமால்னு வெடித்ததும் அபி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நெஞ்சில் காயப்பட்ட மாதிரி பிடிச்சிட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே வெற்றியும் அவங்க மச்சானும் போயிட்டு அபி அபி என்னாச்சு அபி என்னாச்சு அபி அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே தூக்கிட்டு போயிட்டு உள்ளே கொண்டு போய் பாய் போட்டு கீழே கலத்திட்டு ஃபேனெல்லாம் போட்டு விசிறுறாங்க. உடனே வெற்றி நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறேன்னு ஃபோன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தண்ணி தெளிங்கன்ட்டு அபியோட அண்ணன் தண்ணி வாங்கி முகத்தில் தெளிஞ்சதோ அபி எழுந்துக்கிறாங்க. உடனே கால் பண்ணுறது போலீஸ் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறது விட்டுறாரு. விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அபி என்னாச்சு அபி அப்படின்னு கேட்கும்போது அம்மா அழுகுறாங்க. அம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பயந்துட்டோம் அபி, என்ன அபி அப்படின்னதும் உடனே அபி சொல்கிறாங்க, இல்லைண்ணா அன்னைக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டது என் மனசில் பதிஞ்சிருச்சு, அதனால தான் திரும்பவும் துப்பாக்கி வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் எனக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகிடுச்சிண்ணா, அதான் நெஞ்சு வலிக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் போயிட்டு தீபாவளி கொண்டாடுங்க. அதே போல் பக்கத்தில் நிறைய பேர் ஹார்ட் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, பார்த்து பெரிய வெடியாக வெடிக்காமல் சின்ன வெடி வெடித்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா அபி வீட்டுக்கு ஆர்டர் பண்ணுறாருங்க. பெட்டெல்லாம் கட்டில் மெத்தெல்லாம் ஆர்டர் பண்ணுறாரு. ஏன் எதுக்கு இப்படின்ட்டு அபி கேட்கும்போது என் பொண்ணு கட்டாந்தரையில் தூங்குறா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் அவளுக்கு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது உன் பொண்ணு கட்டாந்தரை தூங்குறாளா, இது மாதிரி அவள் மனசில் ஆசையெல்லாம் வளர்த்தினா அவ்வளோதான் சொல்லிட்டேன், அவள் எந்த தரையில் தூங்குனா உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. அந்த கட்டில் மெத்தையெல்லாம் திருப்பி அமுச்சிடுறாங்க அபி. அதுக்கப்புறம் படுக்கையில் பார்த்தா சுடர் தூங்கிட்டாங்க. தூங்கின்னு இருந்தவங்க இந்த ஜிமிக்கி கம்பல் கூட எதுக்கு அவன் வாங்கி கொடுக்கணும், இதை நம்ம திரும்ப கொடுத்துடலான்ட்டு சுடர் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க காதில் இருக்கிற ஜிமிக்கி கம்பலை அவங்க அம்மா கழட்டிடுறாங்க. அவங்க ஏற்கனவே போட்டிருக்கிற முத்து கம்பலை காதில் போட்டு அந்த ஜிமிக்கி கம்பலை எடுத்துகிட்டு கேப்டன் வெற்றி கிட்ட தராங்க. இந்த உன்னுடைய ஜிமிக்கி கம்பல்னு. அப்போ வெற்றி திட்டுறாரு, நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, இது நான் என் பொண்ணுக்குன்னு வாங்கி கொடுத்தது, சாதாரணமாக யார்கிட்டையுமே நான் கொடுத்த பொருளை திரும்ப கேட்க மாட்டேன், அதுவும் என் உயிராக நினைக்கிற பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்ததை திரும்பி வாங்கிப்பானா, நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்றாரு. அதுக்கு அபி சொல்கிறாங்க, என் பொண்ணு மனசில் தேவையில்லாமல் ஆசையெல்லாம் வளர்த்து ஏமாத்தாதன்றாங்க. என் குழந்தைய ஏன் நான் ஏமாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மேலே இருந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஓடு ஒன்று விழுதுங்க கீழே. அது வெற்றி மேலே விழுந்துட போகுதுன்னு அபி வெற்றியை பிடிச்சி இழுத்துடுறாங்க. கீழே விழுந்துடுது அந்த ஓடு. அப்போது வெற்றி கேட்குறாரு,
ஏன் அபி? நான் தான் என்ன புடிக்காதுன்னு உனக்கு சொல்றேன்ல. அப்படி இருக்கிற ஏன் என்ன காப்பாத்துன? என் தலையில தான் விழுந்து போட்டோமே!" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "நான் ஏன் காப்பாத்துனேன்னா, இத சாக்கு வச்சு இன்னும் ஒரு 4 நாள் இங்க டேரா போடுவ. அதனால தான் நான் உன்ன இழுத்தேன். மத்தபடி உன் மேல உன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு நெனச்சுலாம் இழுக்கல." அப்படின்னு சொல்றாங்கங்க. நாளைக்கு இவங்க கதையில எப்படி திருப்பமாகுதுன்னு பார்ப்போமா? நன்றி. அதுவரையும் காத்திருப்போம். பாய்.